பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த ஓரெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ சின்ன மாமா பெரிய மாமாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அவருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. டேய், இப்போ எதுக்குடா நீங்கள் 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணாவுக்கு ஒன்றும் இல்லைடா, அவர் நல்லா தான் இருக்காரு. டாக்டர் இப்போ தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லை மாமா, டாக்டர் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, இன்னும் மாமா கண்ணை திறக்கவே இல்லையே. அவங்க சொல்றது கரெக்டு தானே மனோ? டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அத்தை இன்னும் கண்ணு திறக்கவே இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனோ. ஏய், பயப்படாதடி, ப்ரோக்கெலாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாரு. என்ன ஏன்டி இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்த? அங்கே பாரு, அங்கே எல்லாரும் சோகமாகவும் அழுதுட்டும் இருக்காங்க. நீ வா, நம்ம அங்கே போகலாம். ஐயோ கிரண், உங்களுக்கு புரியலையா இன்னும்? பிரபா, நான் பேசுகிற நிலைமையில இல்லடி. நீ வா, நம்ம அங்கே போகலாம். கிரண், இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு புரியல? என்னடி நடந்துட்டு இருக்கு? அவன் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள படுத்திருக்காண்டி. டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் அவன் இன்னும் கண்ணை திறக்காம இருக்கான். அதை தான் நானும் கேட்குறேன் கிரண். அர்ஜுனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அதான் அட்மிட் பண்ண வந்தவங்க சொன்னாங்களே. காரில் வரும்போது எதிரில் லாரி வந்ததால இவன் அதை பார்த்துட்டு சைடில் இருக்க மரத்து மேலே மோதிட்டான்னு. நீங்கள் அதை நம்புறீங்களா? அவங்க தானே அப்படி சொன்னாங்க, நான் பார்க்கலல்ல. அப்போ அவங்க சொல்கிறத தானே நான் நம்ப முடியும். கிரண், எதிரில் லாரி வந்ததால அவர் சைடில் இருக்க மரத்தில் காரை விட்டாருங்கிறதெல்லாம் உண்மைதான். அது நான் எதுவும் சொல்லலை. ஆனால் எதிரில் வந்த லாரி, யோசிங்க, அது என்ன எதர்ச்சியாக நடந்ததா? அது எனக்கு எப்படிடி தெரியும்? எல்லாரும் அர்ஜுனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதால அந்த பயத்தில் இருக்கீங்க. ஆனால் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு யோசிக்கிற தன்மையில் நீங்கள் இல்லைல்ல? அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நாங்கள் யாருமே இல்லடி. இப்போதைக்கு அவன் கண் முழிச்சு வரணும், அது மட்டும்தான். நீங்கள் யாரும் யோசிக்கவும் மாட்டீங்க, இப்போ யோசிக்கிற மனநிலைமையிலும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தோணுது கிரண், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் காவியாக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏய், நீ என்னடி பேசிட்டு இருக்க? அவங்களாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவங்க பண்ணல. அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கடி. என்ன கிரண், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? இப்போ திடீர்னு ரியாவோட அப்பா அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டதும் அவங்க நல்லவங்களா ஆகிட்டாங்க நீங்களும் நம்பிட்டீங்க. அவங்க பண்ணதெல்லாம் நான் மறக்கலடி, அதெல்லாம் அப்போ. ஆனால் அவங்க இப்போ திருந்தி மனசார போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவங்களாம் இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லடி. ஆனால் கிரண், என்னால் நம்ப முடியாது. எனக்கு என்னமோ இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பிரபா, நீ இங்க பாரு, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க, அதனால உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரிலாக்ஸா இரு. ஃபர்ஸ்ட் அவன் கண்ணை முழிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். என்ன கிரண், நீ இவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டு இருக்க? ரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அவங்க தானே காரணம், மறந்துட்டீங்களா? இப்போ இதுக்கு மட்டும் இவங்க காரணம் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? நான் 100% சொல்கிறேன் கிரண், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அர்ஜுனை பிடிக்காது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ண பையன் கூட சேர்த்து வைக்கலன்னு அர்ஜுன் மேலே இத்தனை வருஷமாக கோவத்தில் இருந்தாங்க. அது எப்படி ஒரே நாளில் எல்லாமே மாறிடுமா? நான் கூட நம்பினேன் மாறிட்டாங்கன்னு. ஆனால் இப்போ சொல்கிற கிரண், அவங்க மாறவே இல்லை. அவங்க இன்னமும் அர்ஜுனை பழி வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் பாருங்க. பிரபா, நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க பிரபா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இதை விடு, இதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நீ வா, நம்ம ரொம்ப நேரமாக இங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வேற பார்த்துட்டு ஏதாவது பயந்துட போகிறாங்க. நீ வா. இல்லை கிரண், இதை அப்படியே விட முடியாது கிரண். இப்போ நம்ம இதை விட்டுட்டோம்னா வச்சுக்கிங்களேன், இது பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் நிலாவுக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது கிரண்? பிரபா, நான் சொல்றது கேளுடி. ஃபர்ஸ்ட் அவன் கண்ணை முழிக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்.
நிலா, என்னமாச்சு? போகாம இங்கே நின்றுட்டு இருக்க. வயிறு ஏதாவது வலிக்குதா என்ன? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படி கொஞ்ச நேரம் நின்றுட்டேன். என்னம்மா சொல்ற? மயக்கம் வர மாதிரி இருக்கா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கோம், வரியா? நம்ம டாக்டரை பார்த்துட்டு போலாம். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வாங்க, நம்ம அர்ஜுனை போய் பார்க்கலாம். கிரண், ம், சொல்லு பிரபா. கிரண், நிலா கிரண், நிலாவுக்கு யார் சொன்னா? நிலாவுக்கு யாரும் சொல்லலன்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நிலா நிலா எப்படி இங்க வந்தா? அவளுக்கு யாருக்கு சொன்னா? நிலா நிலா எப்படிங்க? யாரும் சொல்லலையே. அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு சொல்லிக்கலான் இருந்தோம். ஆனா இப்படி இங்க சடனா எப்படி வந்தா? தெரியலையே கிரண். சரி வாங்க போய் பார்க்கலாம். அண்ணி அண்ணி எப்படி இங்க? அன்னிக்கு யார் சொன்னா? நான் தான் சொன்ன மனோ. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடி. அண்ணனுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இதுவரையும் யாருக்கும் சொல்லாமல் இருந்தோம். எதுக்கு நீ ஃபோன் பண்ணி சொன்ன? இப்போ பாரு அவங்க எப்படி பயந்து வந்திருக்காங்கன்னு பாரு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அண்ணனுக்கு என்னடி பதில் சொல்றது? அதுக்குன்னு அத்தானுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அக்காவுக்கு தெரியாம இருக்க முடியுமா? அவளுக்கு சொல்லி தானே ஆகணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சா கூட அவ எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா? பைத்தியமாடி நீ. கடவுளே. என்ன வனஜா, டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணை முழிச்சிருவான்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் கண்ணை முழிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வனஜா. சம்மந்தி, நிலா, உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலம்மா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது. நிலா, நீ வருத்தப்படாதம்மா. நீ சொன்ன மாதிரி அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டரே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அர்ஜுனுக்கு ஒன்றும் இல்லை, காயம் கூட அதிகமாக இல்லைன்னு. நீ கவலைப்படாத, அவன் சீக்கிரமாக கண் முழிச்சிருவான். அத்தை, நான் அவரை போய் உள்ளே பார்க்குறேன். நிலா, டாக்டர் யாரும் உள்ளே போக வேணான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அவன் கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, எனக்கு அவரை பார்க்கணும், நான் அவர் கூட இருக்கணும், அவர்கிட்ட நான் பேசணும். நான் அவரை பார்க்குறேன். நிலா, நீ போய் பாருமா, டாக்டர் வந்தா நான் பேசிக்கிறேன். கவலைப்படாதீங்க சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் இருக்கோம் சம்மந்தி. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் வேணா பாருங்க, கண் முழிச்சு தெம்பா நம்ம கிட்ட வந்து பேசதான் போறாரு. அவன் வந்துருவான் சம்பந்தி, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரத்திலே கண்ணு முழிச்சிட்டு வந்துருவான். அவன் பிள்ளைய அவன் தூக்கி கொஞ்சணும்ல, கண்டிப்பா வந்துருவான் சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. மகள் என்ற காதலன் நீரின் கருணையில் இன்று நாளைக்கும் மீதுவான் எனது பெண்மையை. அர்ஜுன், ரொம்ப வலிக்குதா? நான் அப்பவே சொன்னல அர்ஜுன், என் மனசு சரியில்லை, நீங்க போகாதீங்கன்னு. நான் சொன்னதை மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி நீங்க அடிபட்டு இப்படி இருக்க மாட்டீங்களா அர்ஜுன்? வெளியில டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு சாதாரண அடிதான், மயக்கத்துல தான் இருக்கீங்கன்னு. ஆனா இதை பார்த்தா சாதாரண அடி மாதிரி தெரியல அர்ஜுன். இவ்வளோ நேரமும் மயக்கத்திலே இருக்கீங்க. ஏன் அர்ஜுன், உங்களுக்கு கண்ணை திறந்து பார்க்க விருப்பம் இல்லையா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் அங்கிருந்து எவ்வளோ பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். ஆனா நீங்க இப்படி பெட்ல படுத்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. உங்க நிலா வந்திருக்கல்ல, என்னை பார்க்கலாம்ல, என்கிட்ட பேசலாம்ல, என்கிட்ட பேச மாட்டீங்களா அர்ஜுன்? என் மேல கோபமா இருக்கீங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க அர்ஜுன். நான் நிலா வந்திருக்கேன். நம்ம குழந்தைக்காவது கண்ணை திறந்து பாருங்க அர்ஜுன். இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம குழந்தை வந்துடும். குழந்தை வந்து அப்பா எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்?
அதனால நீங்க கண்ணை திறந்து பாருங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே அதுவும் உங்க கூட பிறந்தவங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் அர்ஜுன் தெரியும். சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அர்ஜுன். உங்க அக்கா ஒன்ன பழி வாங்கறதுக்காக இத்தனை வருஷமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் அர்ஜுன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா முழுசா தெரிஞ்சுக்கலனாலும் அவங்க தான் உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன். கல்யாண புதுசுல அவங்க பண்ண விஷயத்த நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் சின்னதா ஒரு டவுட் வந்துச்சுதான். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அக்கா தம்பிக்குள்ள 1000 இருக்கும், அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைல்ல, தங்கச்சிங்க தானே இருக்காங்க. சித்தப்பாவுக்கு கூட பையன் இல்லைல்ல, பொண்ணு தானே. அதனால எனக்கு தெரியல அர்ஜுன், அண்ணன் தங்கச்சி பாசமும் தெரியல, அக்கா தம்பி பாசமும் தெரியல அர்ஜுன். அதனால நான் அதை விட்டுட்டேன். ஆனா நான் அன்னைக்கு நினைச்சது சரிதானே இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பவே அது தப்பு இல்லை சரிதானே புரிஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல அர்ஜுன். நான் பண்ண தப்பு அர்ஜுன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தான் நீங்க நேசிச்ச பொண்ணையே அவங்க கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க அர்ஜுன். அப்போ அவங்க எவ்வளோ மோசமானவங்க. யாருன்னு தெரியாத பொண்ணையே அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க அவங்க தம்பி தானே அர்ஜுன், உங்க மேல அவங்களுக்கு பாசமே இல்லையா? ஏன் அர்ஜுன் அவங்க இப்படி பண்ணாங்க? இவ்வளவும் பண்ணிட்டு வெளியில அவங்க உங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு அழுகுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அர்ஜுன். தப்பு தானே அர்ஜுன், அது தப்பு அர்ஜுன். நடிக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் நடிக்கிறாங்க அர்ஜுன். அர்ஜுன் உங்க கூட பிறந்தவங்க, அவங்களால தான் உங்களுக்கு இந்த நிலைமை நினைச்சுன்னா வருத்தப்படுறதா இல்ல அவங்க மேல கோபப்படுறதா இல்ல இன்னமும் நீங்க கண்ணு முழிக்கலன்னு நான் அழுகிறதா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நானும் நம்ம குழந்தையும் எப்படி வாழ போறோம், நாங்க எப்படி இருக்க போறோம்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன், எனக்கு சத்தியமா புரியல அர்ஜுன். நான் எதை நினைச்சு அழுவுறது வருத்தப்படுறது கோவப்படுறது எனக்கு புரியல அர்ஜுன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அர்ஜுன். தயவு செஞ்சு கண்ணை திறந்துருங்க அர்ஜுன். அர்ஜுன் நீங்க பாருங்க, சத்தியமா நீங்க கண்ணை திறக்கலன்னா நான் கோவப்படுவேன் அர்ஜுன். நான் கோச்சுப்பேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்க மட்டும் இப்ப என்ன கண்ணை திறந்து பார்த்து என்கிட்ட பேசலனா, என்ன நிலான்னு கூப்பிடலன்னா அர்ஜுன் நான் சத்தியமா சொல்றேன் அர்ஜுன், நான் கோச்சுப்பேன். நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஆ ஆ. அர்ஜுன். அர்ஜுன் நிலா, அர்ஜுன் நிலா, நீங்க நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அர்ஜுன்? அர்ஜுன் நான் பேசுறது கேக்குதா அர்ஜுன்? அர்ஜுன் கண்ணை திறந்துட்டீங்களா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? அடிப்பட்ட இடம் ரொம்ப வலிக்குதா அர்ஜுன்? பேசுங்க அர்ஜுன், ஏதாவது பேசுங்க. நிலா, ஆ நிலாதா, உங்க நிலாதா, சொல்லுங்க அர்ஜுன் சொல்லுங்க. என்னடி ரொம்ப பயந்துட்டியா? போங்க அர்ஜுன், இப்படியே பண்ணுவீங்க? எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் என் மேலே பாசம் இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணேன். உங்க மேல பாசம் இல்லாம வேற யாரு மேல அர்ஜுன் பாசம் இருக்கும்? அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? அழாதடி, எனக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல. ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க அர்ஜுன். எவ்வளோ பெரிய கட்டு கட்டி இருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் மயக்கத்தில் தான் இருந்திருக்கீங்க, கண்ணே திறக்கலன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ தான் கண்ணு திறந்துட்டேன்ல. இது சாதாரண அடிதாண்டி. ஹாஸ்பிட்டல் பற்றி தான் தெரியும்ல, சின்ன அடி போனாலே பெரிய கட்டு போட்டு விட்ருவாங்க. அது மாதிரி தான். எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா இருக்கேன். நீ அழாத. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆகிட போகுது. அழாதடி.
அழாம எப்படி அர்ஜுன் இருக்க முடியும்? உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு நான் அழாம இருக்க முடியுமா? நான் மட்டும் இல்ல, வெளியில எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் இருக்காங்களா? ஏய், சாதாரண அடி தானடி, அதுக்கு ஏண்டி எல்லாரும் இருக்கீங்க? அதுவும் அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆக போகுது? இதுக்கெல்லாமா அழுவுறது? எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா பேசாதீங்க அர்ஜுன். சரிடி, இப்போ நீ அழாத. நீ அழறத பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல, நான் அழல. அழலைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு? அது ஐசியூல ஏசி ஒர்க் ஆகல, ரொம்ப வேர்க்குது, அதான் கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஏண்டி, இந்த நிலைமையிலேயே உனக்கு காமெடி பண்ணணும்னு தோணுதில்ல? நான் ஒன்றும் காமெடி பண்ணலையே, நான் உண்மையை தான் சொன்னேன். ஏசி ஒழுங்கா ஒர்க் ஆகல, வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் வேர்க்குது, அதனால தான் கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஆமாம் ஆமாம், ஐசியூவில் ஏசி ஒர்க் ஆகலை, வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதால என் பொண்டாட்டி கண்ணு வேர்த்து கண்ணுலேருந்து தண்ணி வருது. ம், சரி சரி, நம்பிட்டேன். இப்போ உன் கண்ணை தொடச்சிக்கோ, வேர்த்து ரொம்ப கொட்டுது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போவும் ஏண்டி மூஞ்சி சோகமாக வச்சிருக்க? அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அர்ஜுன், மா, எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? அத்தை, எதுக்கு இப்போ எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். டேய், ஏண்டா வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டிட்டு போக மாட்டியா? ஏண்டா இப்படி பண்ணுன? ஒரு நிமிஷத்துல எங்களை எல்லாத்தையும் பயமுறுத்திட்டல்ல. மா, சாதாரண அடிதாம்மா. எதுடா இது சாதாரண அடியா? எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. நீ கண்ணை முடிச்சிருவேன்னு நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஆ, என்னமோ சாதாரணமாக சொல்கிற, சாதாரண அடிதானே. மா, ஒன்றும் இல்லைம்மா, அழாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எப்பயும் வண்டி ஓட்டும்போது பார்த்து தானடா ஓட்டிட்டு போவ, இப்போ மட்டும் என்னடா? ஏன்டா இப்படி பண்ண? மா, வண்டியை பார்த்துதாம்மா ஓட்டிட்டு போனேன். திடீர்னு லாரி வந்துடுச்சா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் பக்கத்தில் இருக்க மரத்தில் விட்டுட்டேன். அர்ஜுன், பக்கத்தில் இருக்க மரத்தில் விட்டதால உனக்கு அதிகமாக அடிப்படல, நீயும் நல்லா இருக்க. இதுவே லாரி மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டிட்டு போன்னு எத்தனை தடவை நாங்கள் சொல்லியிருப்போம். அத்தை, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் இனிமேல் வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் இப்படி அழாதீங்க. மாப்பிள்ள, ரொம்ப வலிக்குதா மாப்பிள்ள? அதான், எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு வலிக்க கூட இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சிருந்தும் மாசமா இருக்கிற புள்ள, அதுவும் நிற மாசம் இருக்கிற புள்ள, அங்கிருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி உன்னை பார்க்க வந்திருக்கு. ஏன்டா இப்படி அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குற? அம்மா, தப்புதாம்மா, நான் ஒழுங்காக வந்திருக்கணும். நான் கவனிக்காமல் வந்ததால தான் இவ்வளோ பிரச்சனையும். நிலா, சாரிடி. நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? இதெல்லாம் ஏதோ எதர்ச்சியாக தானே நடந்தது, விடுங்க. அதான் இப்போ நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கல்ல, அதுவே போதும். அத்தை, அவர் இப்போ தானே கண் முழிச்சாரு, நம்ம டாக்டரை கூப்பிட்டு சொல்லுவோம், அவர் வந்து செக் பண்ணட்டும். வாங்க, நம்ம போகலாம். சரிம்மா நிலா. அசோக், சொல்லுடா. என்ன, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? அது அது வந்து மச்சான். என்னடா, முடிச்சிட்டியா இல்லையா? இல்லடா, பிளான் மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படிடா? அது எப்படி மிஸ் ஆகும்? பிளான் கரெக்டாக தானே போட்டோம், அது எப்படி மிஸ் ஆகும்? அசோக், நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் நடந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒருத்தர் குறுக்கால வந்து மொத்த பிளானையும் சொதப்பிட்டான்டா. குறுக்கால வந்துட்டானா? எவன்டா அவன்? ஏன் பிளானை சொதப்புறதுக்குனே வருவானுங்களா? மச்சான், அவன் குறுக்கால வந்ததால பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுடா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் ரிட்டர்ன் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவன் சென்னை ரீச் ஆகிட்டான் மச்சான். நீ சொன்னல சென்னைக்குள்ளேயே எல்லாமே பண்ணணும், அதுக்கப்புறம் போனால் பெரிய பிரச்சனையாயிடும்னு. அதான் மச்சான், அவன் சென்னை ரீச் ஆனதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ சொன்னாதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் திரும்பவும் ரிட்டர்ன் வந்துட்டேன். சரி சரி, விடுடா. டேய், நீயாடா சொல்ற? டேய், இத்தனை வருஷமா என் கூட இருக்க,
ஆனா என்னை பத்தி உனக்கு ஒழுங்காவே தெரியலல்ல. என்னை யாராவது பகைச்சிக்கிட்டா அவங்கள நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். அப்படி அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிஞ்சிடணும். அப்படி நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அவங்கள நான் தொடக்கூட மாட்டேன். நான் கரண்ட்லேயே கிளியர் பண்ணுறவன்டா. சும்மா அரியர் வச்சுட்டு செமஸ்டராக உட்காந்து அட்டம்ப்ட் அடிக்கிற ஆள் கிடையாது. எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம்லாம் ஆனால் என்னோட லைஃப்லே செகண்ட் டைம் அட்டன் பண்ண ஆள் இவன் மட்டும்தான்டா. ஃபர்ஸ்ட் டைம் தப்பிச்சிட்டான், இப்போவும் தப்பிச்சிட்டான். இதுக்கு மேலெல்லாம் இவனை நான் டச் பண்ணேன்னு வச்சுக்கேன், அது எனக்கு தாண்டா அசிங்கம். விட்டுரு. இனிமே அவன் யாரோ நம்ம யாரோ. அவனுக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டி மச்சான். அதான் என்கிட்ட இருந்து 2 டைமும் தப்பிச்சிட்டான். இதுக்கப்புறமும் அவனை நான் டச் பண்ணேன்னு வச்சுக்கேன், அது எனக்கு தாண்டா அசிங்கம். போனா போகட்டும், விடு. நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனா அசோக், அதான் சொல்றான்ல, விடுடா. அது இல்லடா, அவன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கான். என்ன, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கானா? அதுவும் ஆக்சிடென்ட் ஆகி? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் பிளான் ஊத்திக்கிச்சுன்னு. இப்போ வந்து இப்படி சொல்ற? அசோக், நம்ம பிளான் சொதப்புனதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் சொன்னல, குறுக்கால ஒருத்தர் வந்தான்னு. ஆமாம், அவன்தான் மச்சான். அவனை கொல்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணான். அவன் உஷாராகி பக்கத்தில் இருக்க மரத்தில் காரை விட்டுட்டான். இவனும் பயந்து போயிட்டான். எனக்குமே ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் நானும் திரும்பி வந்துட்டேன். யாரா அவன்? நம்ம பிளானை சொதப்பினான்னு பார்த்தா அவன் ஒரு பிளானை போட்டு அவனை போட்டு தள்ள வந்திருக்கான். அவன் எனக்கு மட்டும்தான் எதிரின்னு நினச்சேன். நான் தப்பு கணக்கு பண்ணிட்டேன். பிஸ்னஸ் மேன்ல எனக்கே இவ்வளோ எதிரி இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ எதிரி இருக்கும்? அந்த எதிரிங்களை எவனோ தான் அவனை போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்கானுவோ நம்மள மாதிரி. சரி விடு, எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகி அவன் அட்மிட் ஆயிட்டான்ல, அது போதும். நம்ம பண்ணா என்ன, அவன் பண்ணா நமக்கு என்ன? அப்புறம் மச்சான், இதுக்கப்புறம் இந்த பேச்சே வேணாண்டா. அவ்வளோதான், விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போதாண்டா கரெக்டான முடிவு எடுத்திருக்க. காலையிலேருந்து எவ்வளோ பயம் தெரியுமா எனக்கு? டேய், உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? மச்சான், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா நீ என்னை விட்டுற மாட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ வர்றதுக்குள்ள என்ன ஜட்டியோட உட்கார வச்சு தோலை உரிச்சிட்டானுன்னா அதான் மச்சான். நல்லா திருத்தவே முடியாதுடா. அந்த ஃபைலை எடுத்துட்டு வா, கிளைண்ட்டை பார்க்க போகணும். ஓகே மச்சான், இந்த வேலையெல்லாம் நான் தாராளமாக செய்கிறேன். டாக்டர், அர்ஜுன் நல்லாவே இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா டாக்டர்? இல்லை கிரண், அவர் சரியாகிட்டார் தான். ஆனால் காயெல்லாம் இன்னும் சரியாகல. ஒரு 3 days இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். வேற ஏதாவது பிரச்சனை? நாங்கள் எல்லா ஸ்கேனும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் நல்லா தான் இருக்கார். கார் வேகமாக போய் மரத்தில் மோதினதால கார் கண்ணாடி உடஞ்சி அவர் மூஞ்சிலெல்லாம் கிழிச்சிருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். அது இன்னும் ஒரு 3-4 daysலேயே சரியாகிடும். அதுக்கப்புறம் கால் லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. அதுக்குமே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டோம், உள்ளே ஏதாவது எலும்பு உடஞ்சிருக்கா என்னன்னு. அதுவுமே கிடையாது, லைட்டாக பெண்டாகிருக்கு. அதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாகிடும். அதனால ஒரு 3 days மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் கிரண், இவ்வளோ பேர் இருக்க தேவையில்ல, ஒரு 2 பேர் இருந்தால் மட்டும் போதும். இவ்வளோ பேர் இருக்கிறதால மற்ற பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சாரி டாக்டர், அவன் கண் முழிக்கலையா, அதனால தான். அவன் கண் முழிச்சிட்டான்ல, நாங்கள் 2 பேர் மட்டும் இங்கே இருக்கிறோம். மற்றவங்க எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, நான் தப்பாக எடுத்துக்கிறதுக்காக சொல்லலை கிரண். மற்ற பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல. ஒரே இடத்துல இவ்வளோ கூட்டம் இருந்தால் மற்றவங்களாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம். புரியுது டாக்டர், நான் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ கிரண். என்னடா, கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை ஏதாவது? ஆமாம் மச்சான், இந்த ரூமில் ஏசி லைட்டாக தாண்டா ஒர்க் ஆகுது. அதனால் ஒரே வேர்க்கையாக இருக்குது. நீ கொஞ்சம் டாக்டர்கிட்ட சொல்லி ஏசியை கொஞ்சம் அதிகமாக ஏற்ற சொல்ல.
அப்படியே போட்டேன்னு வச்சுக்கேன். டேய் என்னடா இப்படி அடிபட்டு முடியாம பெட்ல படுத்து கிடக்குறான், அவனை பார்த்து அடிக்க வர? பின்ன ஏண்டா காரை ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டியா? இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பியா? மச்சான், நான் காரை பார்த்து ஓடினதால் தாண்டா இந்த சின்ன அடியோட விட்டுது, இல்லைன்னா அவ்வளோதான், இந்நேரம் எனக்கு மாலையே போட்டிருப்பீங்க. டேய் வாய மூடுறா, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு அப்படியே கோவமா வருதுடா. டேய் நான் என்னடா பண்ணேன்? நான் என்னமோ வேணும்னே போய் மரத்தில் விட்ட மாதிரி ஏன் மேலே கோப்பிட்டுட்டு இருக்க? உன்னை யாருடா போய் மரத்துல காரை விட சொன்னது? டேய் கிரண், நான் மட்டும் காரை மரத்தில் விடல, நான் லாரிக்கு அடியில் தான் கடந்திருப்பேன், நசுங்கி போயிருப்பேன். சரி, நீ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஒழுங்கா சொல்ல. என்ன நடந்தது? நான் நிலாவை பார்த்துட்டு ஆனிவர்சரி அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு கிளம்பி போனேன். அது பார்த்துட்டு மறுநாள் காலையில் மீட்டிங் இருக்குன்னு வந்துட்டேன். சென்னை ரீச் ஆனதும் நீ எனக்கு கால் பண்ணி பேசின. பேசி முடிச்சதும் உடனே நிலா கால் பண்ணி பேசினா. நிலாவா? ஆ, அவ கூட எதுக்கு கால் பண்ணானா, எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ அங்கே மாட்டியிருந்தோம்ல என் மாமியார் வீட்டில், அங்கே அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சான். அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் எனக்கு கால் பண்ணா, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு. அப்புறம் அவளை இப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி அவகிட்ட பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன். திடீர்னு எங்கேருந்து தான் வந்தான்னு தெரிலடா, ஒரு லாரிக்காரன் அப்படியே வந்துட்டான். சரி பின்னாடி போகலான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தரம் வந்துட்டான். சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை பார்த்தேன். அப்புறம் காரை லைட்டாக ஸ்லோ பண்ணி லைட்டாக அப்படியே மரத்தில் விட்டுட்டேன். என்ன, உன்னோட கார் பின்னாடியும் முன்னாடியும் லாரி வந்துச்சா? ஆமாண்டா, நான் திருச்சிலேருந்து கிளம்பும் போதே ஒரு லாரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. சரி எப்பயும் போல் நார்மலாக அந்த ரோட்டில் போகிறது தானேன்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். அவனுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான்டா. இன்னொரு லாரி என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அதுவும் சென்னை நான் ரீச் ஆனல அப்பையிலேருந்து. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டில் ஒரு லாரி வந்துச்சு. என்னால் முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது, அதான் சைடில் இருக்க மரத்தில் விட்டுட்டேன். இவன் என்ன இப்படி சொல்றான்? அப்போ பிரபா நினைச்சது கரெக்டு தான். இந்த ஆக்சிடென்ட் ஒன்றும் எதர்ச்சியா நடக்கல, பிளான் பண்ணி நடந்திருக்கு. எதர்ச்சியா நடந்தா ஒரு லாரி இல்லை பஸ்ஸோ காரோ ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஆனால் இவன் சொல்றத பார்த்தா இவனை திருச்சிலேருந்து யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் சென்னை ரீச் ஆனதும் அவன் போயிட்டு பின்னாடி வேற ஒருத்தரும் ஃபாலோ பண்ணியிருக்கான். அவனும் ஃபாலோ பண்ணியிருக்கான், முன்னாடியும் ஒருத்தரம் வந்திருக்கான். இவன் இங்கேயும் இங்கேயும் போக முடியாம தடுமாறி பக்கத்தில் இருக்க மரத்தில் காரை விட்டுருக்கான். அப்போ பிரபா சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனா கன்ஃபார்ம் தெரியும் இதுக்கும் காவியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனா அது அவளுக்கு தான் புரியல. அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு தெரியாத எதிரி 2 பேர் இருக்காங்க. அது யாரா இருக்கும்? 2 பேர் தானா, இல்லை என்ன இருக்காங்களா? காவியா மட்டும்தான் நினைச்சு காவியா மேலேயே ஃபோக்கஸ் இருந்துச்சு. அதனால தான் வெளியில யார் இருக்காங்க, யார் யார் எதிரின்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு விட்டுட்டேன். இனிமே யோசிக்கிறேன். அப்படி எவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு இருக்கு. ஏய் என்னடா ரொம்ப நேரமா எதை யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், நீ சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏசி ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, நான் போகும்போது டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், ஏசி கொஞ்சம் அதிகமாகவே வைப்பாங்க. தேங்க்ஸ் மச்சான். அப்படியே கொஞ்சம் ரொம்ப தாகமாக இருக்கு, நல்லா ஐஸ் போட்டு ஒரு லெமன் ஜூஸ். கொழுப்புடா, வேற ஒன்றும் இல்லை. அடிபட்டு இப்படி படுத்து கிடந்து உன் கொழுப்பு அடங்கல பாரு. என்ன மச்சான்? டேய், உன் மேலே கொலை காண்டில் இருக்கேன். அடிபட்டிருக்கேன்னு இப்படி அமைதியாக தள்ளி நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்த வேகத்துக்கே 2 செவலும் பழுத்திருக்கும். மச்சான் ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? தூங்கு தூங்கு, இன்னும் 3 நாளைக்கு இங்கே தான் தூங்கி ஆகணும். டேய் என்னடா சொல்ற? அப்போ இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? டேய், நீ என்ன பஞ்சு மிட்டாய் தடுக்கி கீழே விழுந்த? கார் எடுத்துட்டு போய் மரத்தில் விட்டுருக்க மாடே. அப்படி இருக்கும்போது உன்னை இன்னைக்கே விட்டுருவாங்களா? 3 நாள் இங்கே தான் இருப்பியான். சரியானதும் அவங்களே அனுப்பிச்சி விடுறேன்னு சொல்லிருக்காங்க.
ஐயோ, அப்போ 3 நாளும் இதே ரூம் தானா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே. ம் அதான் சுற்றி இத்தனை டிவி இருக்குல்ல, அதில் எதிரையாவது ஒன்று படம் போட்டு பாரு, போர் அடிக்காது. டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்ற? சத்தியமா சொல்றேன், என்னாலலாம் ஒரே ரூம்ல இருக்க முடியாதுடா. எனக்கெல்லாம் தெரியாது, என்னை எப்படியாவது வீடு கூட்டிட்டு போங்க. ஏய், நாங்கள் சொல்கிறத கேளு. 3 நாளைக்கு இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கணும். வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் அப்பப்போ மாறி மாறி வருவோம். டேய் என்னடா பார்த்துக்கிறதுக்கு அப்பப்போ மாறி மாறி வருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஹாஸ்டல்லையாடா இருக்கேன்? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. 3 நாள் இங்கே தான் பெட் ரெஸ்ட்டு, புரியுதா? உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு. மச்சான், நான் தான் சொன்னேன்லடா, ரொம்ப தாகமாகவும் இருக்கு, பசியாகவும் இருக்குடா. காலையில் என் மாமியார் வீட்டில் இட்லி சாப்பிட்டது வந்ததோட சரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சேன் மச்சான், முடியலடா. அதுக்குள்ளே இங்கே வந்து படுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஐஸ் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ஒரு லெமன் ஜூஸும் ஒரு பிரியாணியும்டா. நீலாம் திருந்தவே மாட்டேடா. ரெஸ்ட் எடு ஒழுங்கா, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். டேய் மச்சான், ஐஸ் இல்லைனாலும் பரவாயில்லடா, ஒரு லெமன் ஜூஸாவது கொடுத்துட்டு போடா. ஆ, நர்ஸுக்கிட்ட பச்சை தண்ணி கொடுத்து அமுச்சு விட்றேன், நல்லா வாங்கி குடி. என்னடா அர்ஜுனு, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஒரு லெமன் ஜூஸ் கூட உனக்கு வழி இல்லையா? அடிபட்டு உடம்பு சரியாமலாம் கிடந்தா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்களே. இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, ஒரு லெமன் ஜூஸ் கிடைக்காதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.